ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த டேபிள் ஸ்பூன். இதால் 2 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பச்சை ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை எடுத்துட்டு இது கூடவே 3 கல்பாசியை எடுத்துக்கோங்க. அது அளவெல்லாம் கிடையாது, 3 கல்பாசி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் 3 ஜாதி பத்திரி, அதாவது ஜாதிக்காவோட பூ சொல்லுவோம் இல்லையா, அது 3 எடுத்துக்கோங்க. 5 கருப்பு ஏலக்காய். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் கூட, அதனால் அதை கேட்டு வாங்கிக்கோங்க. 4 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, பட்டை 2 சுருள் பட்டை, நல்ல பெரிய சுருள் பட்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க. தோராயமாக பார்த்தா அது 10 கிராம் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தனியா விதைகள் எடுத்துக்கோங்க. அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அது 2 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீர் மிளகாய், 1 ஜாதிக்காவை நான் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 5 பிரிஞ்சி இலை மீடியம் சைஸில் 5 எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பொருள் நம்ம மறந்தாச்சு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா. அதாவது இதுவும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நார்த் இந்தியன் கரம் மசாலானா இது 2மே மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அதுதான் ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு கரம் மசாலாவுக்கு. பிரியாணியோ கிரேவியோ எதாக இருந்தாலும் இதை நம்ம சேர்த்து செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே இப்போ செய்கிறதுனால இதை நீங்கள் 1 மாதம் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா நல்லாவே லைஃப் வரும். ஷெல்ஃப் லைஃப் வெளியிலே கூட நம்ம வைக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஆனால் செவக்க வறுக்க போகிறதில்ல. அந்த சூடு தொட்டோம்னா கை பொறுக்கிற சூடு இருக்கணும், அவ்வளோதான். லோ ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி தொட்டு பார்த்தா சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்தெடுத்தால் போதும். நல்ல செவக்க வறுத்துட்டிங்கன்னா கரம் மசாலாவோட ஃப்ளேவரே மாறிடும். அதனால் நல்லா லைட்டாக இப்படி வறுத்து எடுங்க போதும். ஒவ்வொரு பார்ட்டாக இந்த மாதிரி வருங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக வறுக்காதீங்க. நான் எந்த பிளேட்டில் வச்ச மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக வறுபட்டும் வரும் நமக்கு. இப்போ இந்த 2 பிளேட், ஃபஸ்ட்டு 2 பிளேட் வச்சோம் இல்லையா, அது 2த்தையும் தனியாக வறுத்துக்கலாம். கடைசியாக தனியா, மிளகாய், பிரிஞ்சி இலை, ஜாதிக்காலாம் சேர்த்தோம் இல்லையா, அது மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சோம். அதை தனியாக வறுத்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி பொருளை நம்ம அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதை தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் அந்த பொருளை சேர்த்து நம்ம கரம் மசாலா பொடியை ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா பொடி வீட்லேயே சூப்பராக ட்ரை பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே லைஃப் வரும், வாசனையும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.